ஹாய் குட்டீஸ், அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் மார்த்தாள், மரியாள், லாசரு இவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்த இயேசு. அவருக்கு நண்பர்னு சொன்னால் லாசரை தான் சொல்லுவாங்க. லாசரு இயேசுக்கு அன்பாய் இருந்தார், அவர் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பிள்ளைங்களா. மார்த்தாளும் மரியாளும் லாசரோட சகோதரிகள். அவர் வியாதியாக இருக்கிறாருன்னு அவங்க 2 நாளைக்கு முன்னாடியே ஆண்டவருக்கு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் அவன் நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீஷர்களோடு தன்னுடைய பணிகளை அவர் செய்ய தொடங்கியிருக்கிறார். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த 2 நாள் சொல்லியும் இயேசு அமைதியாக தான் இருந்தார். அவன் நித்திரை அடைந்தான் அப்படின்னு அவர் சீஷர்கள்ட்டையே சொல்கிறாரு. திதிமு எண்ணப்பட்ட தோமா என்ன சொல்கிறார் தெரியுமா? நம்ம அங்கே போவோமா அப்படின்னு கேட்குறப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவர் அமைதியாகவே இருக்கார். அவன் நித்திரை அடைந்தான், மரித்தான்னு கூட அவர் வெளிப்படையாக சொல்லி கூட அவர் 2 நாள் ஆகியும் போகல பிள்ளைங்களா. கடைசியில் அவருக்கு தெரிவிக்கப்படுது லாசரு மரித்து போனான் அப்படின்னு. அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர் தெரியுமா? என்ன அந்த வார்த்தை அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் எல்லாம் விசுவாசிக்கும்படி, உங்கள் விசுவாசம் உறுதியாகும்படி, அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து லாசருவை எழுப்ப போகலாம், நித்திரையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. பாரு, இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியல. யோவான் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டென்று உங்கள் நிமித்தம் சந்தேகப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். அதாவது இவங்க சந்தேகப்படுறாங்க. விசுவாசமே இல்லாத சீஷர்கள், ஏற்கனவே நிறைய முறை சீஷர்கள் விசுவாசம் இல்லாமல் தான் இன்னும் ஆண்டவரை முழுமையாக நம்பல பிள்ளைங்களா. அதனால தான் லாசருவை உயிரோடு எழுப்பி இன்னும் அநேக விசுவாசத்துக்குள்ள அவர்களை வழி நடத்துவதற்கு சீஷர்களை கூப்பிட்டுக்கிட்டு பெத்தானியா ஊருக்கு மார்த்தாள் மரியாள் இருக்கிற இடத்துக்கு போகிறார். அப்போ பாரு, அவர் போன உடனே மார்த்தாளும் மரியாளும் அவர் கதறாங்க, ஐயோ ஆண்டவரே, நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா என் தம்பி லாசரு மரித்திருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அழறப்போ இயேசுவும் கண்ணீர் விட்டார். பாருங்க, இந்த 11ஆம் அதிகாரத்தில் இந்த அவர் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் பிள்ளைங்களா, அது நம்மளுக்கு பார்க்குறப்பே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த வார்த்தையில் என்ன பண்ணியிருக்காரு? 35ஆம் வசனத்தில் இயேசு கண்ணீர் விட்டார்னு ஒரு இருக்கும். அவரே அழகிற அளவுக்கு லாசர் மேலே அன்பாக இருந்தார். அப்போ என்ன பண்ணுறாங்க, வாங்க கல்லறை கிட்ட போகலான்றாங்க. அவங்க எல்லாம் சொல்கிறாங்க, கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிட்டு ஆண்டவரே நாரும் அப்படின்றாங்க. ஆனாலும் அவர் பயங்கரமாக போய் அந்த கல்லை எடுக்க சொல்லிட்டு லாசரவே வெளியே எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்றாரு. எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நிகழ்வு இல்லை? அங்கே பார்த்த எல்லாரும் விசுவாசம் வச்சாங்க பிள்ளைங்களா. எல்லாரும் மிக மிக ஆண்டவர் மேலே அன்பு வச்சாங்க. லாசருவும் உயிரோடு எழுப்பப்பட்டார். கடவுளுடைய நாமம் எங்கும் பிரசித்தமாயிற்று. நாம் எப்படி இருக்கிறோன்றத ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கை உயிருள்ளதா செத்ததான்றதை தெரிஞ்சுக்கணும். பாய் குட்டீஸ்.